Hi friends, welcome to Jo's samayal. இன்னைக்கு இந்த வீடியோல அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு என்ன மெஷர்மென்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடைக்கு புழுங்கல் அரிசி நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் வந்து நான் புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை விட மீடியம் சைஸ் டம்ளர்ல இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மீடியம் சைஸ் டம்ளர். இதுல வந்து கடலை பருப்பு, பாசி பருப்பு, அப்புறம் தோரம் பருப்பு இந்த மூணுமே வந்து இந்த டம்ளர் அளவு எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டா கூட போதும். உளுத்தம் பருப்பு அதிகமா தேவையில்லை. 2ல இருந்து 3 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3ல இருந்து 4 பல்லு, 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா சோம்பு. அரிசி பருப்புலாம் இப்போ வந்து தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிருக்கேன். 2 hours ல இருந்து ஊற வச்சா போதும். 2 to 3 hours ஊற வச்சா போதும். சோ காஞ்ச மிளகாய், பூண்டு, அதுலயே கொஞ்சமா சோம்பு போட்டு இந்த மூணுமே தனியா ஊற வச்சிருக்கேன். சோ 2 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படினாலே நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு அதையும் சேர்த்து நம்ம இப்போ தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். சோ ஒரு பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அகைன் மீதி அரிசி பருப்பு இருக்குல அதையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு ஒரே பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. சோ தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சீரகம், சோம்பு நம்ம ஆரம்பத்துல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நல்லா mix பண்ணி விட்டுருங்க. சோ இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படினா அகைன் நீங்க மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க. சோ அடை மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடை மாவுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். சோ கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது போட்டுக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி ஒரு துண்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சோ இந்த டைம்ல கோகனட் வந்து நான் துருவி வச்சிருக்கேன். சோ அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா கலரி விடுங்க. கோகனட் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பல்லா அதாவது குட்டி குட்டி பீஸா போடுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி போட்டாலும் வாயில சாப்பிடும்போது கடிப்படும். அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி துருவி போடுறதும் ஒரு டேஸ்ட். சோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்புல நிறைய சேர்க்கறதுனால கேஸ் ட்ரபிள் வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்றோம். சோ நல்லா mix பண்ணி விடுங்க. சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சோ இப்போ வந்து நம்ம அடை மாவுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுருங்க. சோ கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த டைம் நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்துச்சு அப்படினா அகைன் நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. நமக்கு இப்போ சூப்பரான அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. சோ நீங்க இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க chilli ஆட் பண்ணிக்கலாம். அந்த chilli வந்து காரம் கம்மியா தான் இருக்கும். சோ நீங்க அதிகமா கூட ஆட் பண்ணிக்கோங்க. சோ கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அடை தோசை ஊத்திக்கலாம். சோ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. அப்பதான் இந்த அடை தோசைக்கு நல்லா இருக்கும். சோ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு சைடு டிஷ் பாத்தீங்கன்னா கோகனட் சட்னி, ஆனியன் சட்னி, கார சட்னி எது வந்தாலும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு சுகர் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. நான் இன்னைக்கு கோகனட் சட்னி கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமா வச்சு அரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Thanks for watching. Thank you.